இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சாம், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்னன்னா? பின்ன எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம். நீ பாட்டுக்கு அவங்கள தப்பா பேசிட்டு இருக்க. பின்ன என்னன்னா, அவங்க வசதிக்கு 20 பவுன் தாலி செயின் செஞ்சு போடுவாங்கன்னு பார்த்தா பழைய தாலிய கொண்டு வந்து குடுக்கறாங்க. டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? ஹே, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சாம். ஆனா நீ அந்த இடத்துல அப்படி ரியாக்ட் பண்ணிருக்கவே கூடாது. அதுக்காக அவன் என்ன அடிக்க வருவானா? அவன் உன்னை கொல்லாம விட்டானே, அது வரைக்கும் நீ சந்தோஷப்படு. கொஞ்சமாவது யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் கொஞ்சம் புரிஞ்சுக்க சாம். இன்னும் உன் கழுத்துல தாலி ஏறல, அத மறந்துடாத. அது வரைக்குமாவது கொஞ்சம் நடிக்கவாது செய். இந்த வீட்ல சிபி மனசுல இடம் பிடிக்கிறது மட்டும் விஷயம் இல்ல, ஜனகாம்பல் மனசுலயும் இடம் பிடிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுசோ பழசோ ஒரு பேருக்காகவாது அந்த தாலியை நீ வாங்கிருக்கலாம்ல. இவ்வளவு ஓபனாவா மாட்டிப்ப? சாம், இனிமேல் அது உன்னை நீ மாத்திக்க, இல்லனா அது உன்னை பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். அந்த சம்யுக்தா மேல ஜனாமா சிபின்னு எல்லாரும் கொலை வெறியில இருக்காங்க. பின்ன அத்தையவே அவமானப்படுத்திருக்காள்ல, அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். ஆமா, இத நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். மீனா, நீ ஒரு முடிவெடுத்தா இந்த கல்யாணம் நின்னுடும். ஏய் அமுதா, என்ன பேசுற நீ? அதுவும் என் தங்கச்சி மீனாவை பார்த்து. என் தங்கச்சி தான் வெண்பா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. அவளை போய் இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? அதானே, வெண்பா என் மருமகளா ஆவறதுக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. முடியாதுன்னு சொல்ல மாட்டியே மீனா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நீ. நல்ல ஐடியா நீ, நான் பாத்துக்கிறேன். சம்யுக்தா, என்ன இவ்வளவு பாசமா கூப்பிடுறாங்க? புதுசா இருக்கே. நீ நான் சொன்னதை கேட்டு நடந்துக்கிட்டீனா வாழ்க்கையில நீ எங்கேயோ போயிடலாம். முதல்ல ஜனாமா மனசுல இடம் பிடிக்கணும் ஆண்டி. அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. ஜனாமா அந்த காலத்து ஆளு, அவ்வளவு சீக்கிரம் எதையும் மறக்க மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அத சரி பண்ணணும்னா அவங்க வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கும். அவங்க வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியாதே ஆண்டி. நான் சொல்றேன். நீ என்ன பண்ற, முதல்ல அத்தை கிட்ட போய் நான் இந்த மாதிரி பேசினதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்டுரு. கொஞ்சம் மனசு இறங்கும். அப்புறம் அவங்க பொண்ணு வெளியூர்ல இருக்காங்க, அவங்க கூட ஒரு சின்ன மன வருத்தத்துல இருக்காங்க. இருந்தாலும் எப்படியாவது சேர்ந்துடணுங்கிற ஏக்கம் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கலாம். அதனால அவங்க கிட்ட மெதுவா கல்யாணத்துக்கு உங்க பொண்ண கூப்பிடுங்கன்னு சொல்லு. அப்ப பிரிஞ்ச குடும்பம் இனிமேலாவது சேரணும்னு சொல்லு. இந்த குடும்பத்தை ஒன்னாக்கதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் சென்டிமெண்டா 4 டைலாக்க போடு. கண்டிப்பா அவங்க மனசு உருகிடும். அப்புறம் உன்னை மன்னிச்சு இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்குவாங்க. அப்படியே ஆண்டி? ஆமா, சூப்பர் ஐடியா ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். நீ போயிட்டு அத்தையோட மனசுல இடம் பிடிச்சிட்டு வா. அதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். சரிங்க ஆண்டி, நான் போறேன். போ 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 போடி போ. நல்ல வாய் கட்டிட்டு வருவ, அப்ப பாக்குறேன். உங்களுக்குலாம் விஷயமே தெரியாதுல்ல? சொல்றேன். ஜனாமா பெரிய ஹிட்லரா இருந்தாலும் அவங்களும் ஒரு அம்மா தானே. ஆமா ஆமா. உள்ளுக்குள்ள பாச நேசம்லாம் இருக்கும்ல. ஆமா. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? பொண்ணு இருக்காங்களா? அப்படியா?
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சுட்டாங்களாம். ஆ. இப்போ அவங்க கிட்ட போய் இந்த கல்யாணத்திலயாவது நீங்க எல்லாம் ஒண்ணு சேரணும்னு சொல்லி அவங்க பொண்ணை இன்வைட் பண்ண சொல்ல போறேன். ஹே சம்யுக்தா, தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாத. அப்புறம் ஜனமா பயங்கரமா கோவப்படுவாங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிடும் சம்யுக்தா. இவ்வளவு நேரம் சைலண்டா இருக்காளே, இன்னும் ஆரம்பிக்கலேன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சுட்டு எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீ தடுக்க தானே செய்வ. என்ன நான் இத பண்ணி ஜனாமா மனசுல நங்குற மாதிரி பதிஞ்சிருவேன்னு பயப்படுறியா? அப்படிலாம் இல்ல சம்யுக்தா, நான் சொல்றத கேளு தயவு செஞ்சு. நிறுத்தடி. என்ன நீ தடுக்க நினைக்கிறல்ல, அப்பவே புரிஞ்சுது உன்னோட இன்செக்யூரிட்டி. ஜனம்மா செவுள்ளே 4 வைப்பாங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. அத்தை ரூமுக்கு போயிட்டு அவ வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாப்போம். ம் ப்ரோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஜனாமா வாயிலெல்லாம் பேச மாட்டாங்க. அதான் கண்ணத்துல அரைவாங்கன்னு சொல்லிட்டேனே. அதுவும் பண்ண மாட்டாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்து. நில்லு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவ? இன்னொரு தடவை யாராவது இந்த பேச்சை எடுத்தா என்ன நடக்கும்னே தெரியாது. ஏண்டா ஜனாமா துப்பாக்கில வச்சிருக்காங்களா? ம், ஆமா. உச்சபட்ச கோவம் வரும்போது இதைத்தான் கையில் எடுப்பாங்க. நல்ல வேளை நம்ம கோவப்படுத்தல. மீனா, நாம போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவளுக்கு நல்லா வேணும். ஆனா நான் தான் தூண்டி விட்டேன்னு தெரிஞ்சா துப்பாக்கி நம்ம பக்கம் திரும்பி இருக்குமே அண்ணி. நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல அண்ணி. அப்புறம் சாம் நங்கூரம் போட்டோமா அது நச்சுன்னு டுபு 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 டுபுன்னு ஜனாமா மனசுல உட்காந்துட்டீங்க போல. ஆ? ஓ